காங்கிரஸை பற்றி பேசும்போது திருமதி கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சமீபத்தில் சந்திச்சாங்க. இந்த அலையன்ஸ் பற்றி பேசுறதுக்காக ஒரு சில பேர் திங்கிற சோறெல்லாம் சப்புன்னு இருக்கும் போல இருக்கு, மானங்கட்டவனுங்க. பக்கம் அது நடக்கும்போதே இந்த பக்கம் மதுரை வடக்கு மாவட்டம் திரு தளபதி அவர்கள் வந்து பேசின பேச்சு அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை உண்டாக்கி, நானே பேரை சொல்றேன், மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணின்னா அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். அடுத்த இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து அந்த தொகுதி காங்கிரஸுக்கு தான் தேவை, நாங்கள் கார்கே கிட்ட பேச போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மறுபடியும் அந்த கட்சிக்குள்ளார இப்படி பிரச்சனைகள் வருதே, மறுபடியும்னா முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. மறுபடி இது வந்து ஏற்கனவே போஞ்சிருக்கு, இன்னமும் மேல 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 போஞ்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, நான் உனக்கு என்னடா கருதல் பண்ணேன்? அந்த பொண்ணு என்னை ஏறெடுத்து பாக்குறதே அந்த ஏழுமலையா புண்ணியம். நீ மேற்கொண்டு ஏறட்டு எலும்பு சம்பளத்தை புழிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணே சும்மா ஜாலிக்கு பண்ணனே, இது ஜாலியா? இது ஜாலியா? இன்னைக்கு திருமதி கனிமொழி நேரடியாக தலையிட்டு, அதாவது தமிழக முதலமைச்சர் திரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய தூதுவராக நேரடியாக தலையிட்டு திரு ராகுல் காந்தி, அதாவது வைல்டு கார்டு என்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கடைசியாக ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற அளவுக்கு போய் நிற்கிற அளவுக்கு அங்கே விருது வந்துச்சு. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலையாவது ஐயோ என்னடா அது, யாரையுமே காணவில்லை. ஏன்னா ராகுல் காந்திலேருந்து கீழே வரைக்கும் செல்வி ஜோதிமணி வரைக்கும் யாரும் இதை விரும்பலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சிறுபான்மை மக்கள் போலவே நினைக்கிறாங்க. என்ன, நம்மை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல, திமுக நமக்கு என்ன ஆதாயம் கிடைத்தது, இது அவங்க கேட்குறாங்க. எப்போதுமே நீங்கள் தான் இருக்கணுமா? எப்போதும் குண்டு சைட்டில் தான் நாங்கள் குதிரை ஓட்டணுமா? நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்கள் கேனப்பாய மாதிரி கேன சரக்கு மாதிரி அலையணும். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நாம இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது திமுகவுக்கே தெரியுது. அப்போ நமக்கு உரிய பங்களிப்பை கொடுக்கணுமா இல்லையா? நம்ம இல்லாமல் ஆட்சி அமைச்சிருவோம்னா நம்ம தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ நம்ம வேணுன்றாங்க, நமக்கு ஆட்சியில் பங்களிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார், இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். இதற்கு முன்னாடி அதிமுக கூட பாஜக இருந்ததுனால காங்கிரஸுக்கு வேறு வாய்ப்பு இல்லை, வேற எங்கேயும் மக்கள் நல கூட்டணி பண்ண முடியாது. 2014 சூடுபட்டிருக்காங்க. அப்போ வந்து இப்போ திரு விஜயோட வாய்ப்பு உருவானனால இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் இல்லை என்று திரு ராகுல் காந்தியும் கருதுகிறார். அப்போ திமுக இப்போ ஒரு டிராப்ல இருக்கு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. ஒன்று, அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க சம்மதிக்கணும். அதை எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னாங்கன்னா இப்போ வந்து 25 சீட்டுங்கிறது 30-35 ஆக்கணும். அந்த நிலைமையில நிர்பந்தம் இருக்கு. அதை ஆக்கியே தீர்வாங்க, வேற வழி இல்ல. எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஐயோ 10,000 ரூபாய் பத்தாதடா. யோ நான் எப்ப உன்கிட்ட 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். தர மாட்டேன்னு வேற சொல்லுவியா நீ? இங்க பாரு. திமுக இறங்கி வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இதற்கு முன்னாடி காங்கிரசும் காங்கிரஸ் தூதுவர்களும் சென்னைக்கு படையெடுத்தார்கள். தற்போது திமுக தூதர்கள் டெல்லிக்கு படையெடுக்கிறார்கள். அப்ப கேம் வந்து மாறிடுச்சு. நோ சார், என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். ஏய், என்னைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கல நீ? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. ஒரு 24 hours முன்னாடி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், எங்களுடைய நிகழ்ச்சியை சொல்லியிருந்தோம். பிஜேபியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமியை அவ்வளோ இழித்தும் பழித்தும் பேசுவாங்க. அவங்க வந்து எடுபடி ஆட்சி, அவங்க வந்து அடிமையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்சியை வித்துட்டாங்க, அடமான வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ காங்கிரஸ் கட்சியை நோக்கி இவங்க படையெடுத்துட்டு இருக்காங்களே, அப்போ என்ன கணக்குன்னு கேள்வி வருது. நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே. எங்க எந்த பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்த மீசையில மீன் முள் ஒட்டி இருக்கு, தண்ணி குடிக்க வந்து பெரிய மனுஷன். அப்ப அதிமுகவை நோக்கி பாஜக வந்தா அதிமுக விமர்சிக்கிறது. இப்ப காங்கிரஸ் நோக்கி திமுக போயிருக்கு, டெல்லிக்கே போயிருக்கு, நேரடியா போயிருக்கு, ஓப்பனா போயிருக்கு. அப்ப இப்ப என்ன சொல்ல போறாங்க? நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடினியே, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? அப்பதான் பிரவீன் சக்கரவர்த்தி பேச ஆரம்பிக்கிறாரு, மாணிக் தாக்கூர் பேச ஆரம்பிக்கிறாரு, ஜோதிமணி பேச ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம எத்தனை நாள் பொறுத்து இருக்குது தளபதி பொங்கி எழுகிறார். கோந்தலிஸ்ட் வந்து காங்கிரஸ் கட்சியெல்லாம் வந்து மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியும் குறிப்பிட்டு அவங்களுக்குலாம் சீட்டே கிடைக்கிடாமல் பண்ணுறார். இப்போ மாணிக் தாக்கூர் கொண்டு போனார். அப்போ இங்கே வந்து நாளைக்கு இவர்கள் எப்படி ஒற்றுமையாக செயல்படுவாங்க? என்னென்ன எப்படி இருக்க? உங்களுக்கு நினைவு இருக்கும்,
ஏடிஎம்கே பிஜேபி 2025 ஏப்ரல் மாதம் அலைன்ஸ் வச்ச போதே எல்லா ஊடகங்களும் குய்யோ முய்யோ குய்யம் எப்படி ஒற்றுமையா இருப்பீங்க யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில் கதிரேஜுக்கு தான் மதிக்கிறேன். இப்ப அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் அதிமுக கூட்டணி சேர்ந்தோன்னே அவங்க 2 பேருக்கு எப்படி ஒற்றுமையா இருப்பீங்க? நேற்று வரைக்கும் திட்டீங்களே. அப்ப இவர்கள் என்ன உதாரணம் சொன்னாங்க, நாங்க என்ன உதாரணம் சொன்னோம்? இப்ப வைகோவும் கலைஞரும் பேசிக்கிடாத பேச்சா? வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை செய்யலாம் இவங்க. கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுடுவேன், பொம்பளை புரோக்கர் நீ. காங்கிரஸும் பேசிக்கிட்டா பேச்சா? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இன்னைக்கு வரைக்கும் திருவனந்தபுரத்தில் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அத்தனை இப்ப காங்கிரஸ் திமுக இப்பயே பேசிட்டு இருக்க. இப்ப எப்படி ஒற்றுமையா வருவாங்க? இவர்களை தோற்கடிக்கணும்னு சொல்றாங்க, இவங்களுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க, எங்களுடைய பலம் என்னங்கிற காட்டணும்னு சொல்றாங்க. தோழமை கட்சிங்கனால ஏறி மிதிக்கலாங்கிற காலம்லாம் போயிருச்சு, கேட்டுட்டு வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு சண்டை வந்த பிறகு என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கிட போல்டுங்களா சொன்னா என்ன பண்ணுவேன்? யார் மேல மானபங்க படுத்துருவேன். நாளைக்கு கூட்டணி அமைஞ்சா தொடர்ந்தா எப்படி ஒற்றுமையா இருப்பாங்க? அப்ப அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு கேள்வி, அப்ப பாஜகவுக்கு ஒரு கேள்வி, இவர்களுக்கு என்ன நியாயம்? இதை ஊடகங்களோ மற்றவர்களோ அந்த கட்சியில் கூடிய பெருமக்களோ யோசிச்சாங்கன்னா சரியா இருக்கும். டிவி காரங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு எவனும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன், பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி. நான் கோபாலபுரம் சொல்றேன், நீங்க டென்ஷன் ஆகணும். கோபாலபுரம் நீங்க டென்ஷன் ஆகணும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க அமைதியா இருங்க. நீங்க கோபாலபுரத்துல பொறுக்கல இல்ல, நீங்க கோபாலபுரத்துல பொறுக்கல இல்ல, ஃப்ரீயா விடுங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓப்பனா அதிமுக ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான். இன்னைக்கு நான் அதுக்கு வெல்கமிங்காக இருக்கேன், நான் போய் சேரதுக்கு ரெடியாக இருக்கேன், இபிஎஸ் ரெடியான்னு கேட்டார். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். இபிஎஸ் அவர்கள் திட்டவட்டமாக முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். காரணம் என்ன? இபிஎஸ் அவர்கள் வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுனால அவருடைய தலைமைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கா? பயப்படுறாரா? திரு எடப்பாடி பழனிசாமி பயப்படுவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவரை தெரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான். அவர் பயப்படக்கூடியவர் அல்ல. பயமா இருக்கோ? இங்க பயம் இல்லையே, எவனுக்கும் பயம் இல்லையே. இப்ப என்ன செய்ய சொல்லிய? ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏல சேர நினைச்சாருன்னா அதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏடிஎம்கில் சேர நினைச்சாருன்னா அதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதை நம்ம 100 முறை சொல்லியாச்சு. அது வந்து என்ன கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க, பொதுக்குழுலேருந்து நீக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். இனி ஏமாற்றும் வேலை நடக்காது, காக்கா பிடிக்கிற வேலை நடக்காது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.